முக்கியமான நாங்க ரமதான்ல செய்ய வேண்டிய 5 அமல்கள் இருக்கு. இந்த 5 அமல்களையும் நாம் ஈடுபடுவோம் என்றிருந்தா உண்மையில் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை இலகுவாக அடைஞ்சு கொள்றதுக்கு இயலும். கண்ணியமான சகோதரர்களே, அன்பான நேயர்களே, உண்மையில் ரமதான்ல நாங்க காலையிலிருந்து மாலை வரைக்கும் நாங்க நோன்பு பிடிக்கிறோம், தாகித்து பசித்து இருக்கிறோம். இது முதலாவது அமல். இரண்டாவது அமல், அதிகமாக நாங்க குர்ஆன் திலாவத்துல ஈடுபடுறோம், குர்ஆன் ஓதுறதுல எங்க காலத்தை கழிக்கிறோம். மூன்றாவது அமல் கியாமுல் லைல், இரவுல நின்று வணங்குகிறோம், தராவி ஏனைய நஃபிலான வணக்க வழிபாடுகள்ல நாங்க ஈடுபடுறோம். இந்த அமல்கள்ல நாங்க ஈடுபடணும். நான்காவது, சதகா தான தர்மங்கள்ல அதிகமாக நாங்க ஈடுபடணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நாம் தாம் சொல்வோம், நாம் விளங்கி வைத்திருக்கிறோம், மினர் ரீஹில் முர்சலா, வேகமாக வீசக்கூடிய காற்றை விடவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்புடைய காலங்கள்ல அதிகமாக சதகா தான தர்மங்கள்ல ஈடுபடுவார்கள். இந்த சதகா தான தர்மங்கள் அதிகமாக ஈடுபடுறது. அஞ்சாவது அமல் தான் அதிகமாக துஆக்கள்ல நாங்க ஈடுபடுறது. இந்த 5 விதமான அமல்கள்ல எங்கட காலத்தை, குறிப்பாக வாலிபர்களும் வாலிப பெண்களும் வயோதிபர்கள் நாங்க எல்லாமே சேர்ந்து நாங்க இந்த 5 அமல்கள்ல எங்கட காலத்தை கழிப்போம் என்றிருந்தா இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை லேசாக ஏதாவது ஒரு அமலை செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் எங்களுக்கு அடைஞ்சு கொள்றதுக்கு இயலும். சரி, இந்த லைலத்துல் கத்ர்